பரத்வாஜ முனிவர் நர்மதா நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். நதியில் நீராட பெண்கள் வருவது வழக்கம். ஒரு நாள் தவத்தில் இருந்த முனிவரின் கண்களில் ஒரு அழகிய பெண் விழுந்தாள். ஆசையை அடக்க முடியாத முனிவர் அவள் மேல் காதல் வயப்பட்டு அவளை திருமணமும் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நதியில் நீராடியது தேவலோக மங்கை. குழந்தை பிறந்தவுடன் அவள் தேவலோகம் சென்று விட்டாள். முனிவரும் குழந்தையை அனாதையாய் விட்டுவிட்டு நர்மதைக்கு சென்று தன் தவத்தை தொடர்ந்தார். பீரிட்டு அழுது கொண்டிருந்த குழந்தையின் குரல் பூமாதேவியின் காதுகளில் விழுந்தது. குழந்தையை எடுத்து அக்னியின் நிறத்தில் இருந்ததால் அங்காரகன் என பெயர் சூட்டி தாயாயிருந்து அவனை முறையாக வளர்த்து வந்தாள். 7 வயதான போது குழந்தை தன் தாயிடம் சென்று, அம்மா, என் அப்பா யார் என்று கேட்கவே அவளும் பரத்வாஜ முனிவரிடம் அழைத்துச் சென்றாள். குழந்தையை பார்த்த முனிவர் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தார். ஆயக்கலைகள் 64 சொல்லிக் கொடுத்தார். அப்பா, நான் எல்லா கலைகளிலும் இந்த பூலோகத்தில் சிறந்து விளங்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான். உடனே முனிவர், சர்வ கலைகளிலும் நீ சிறந்து விளங்க சர்வ வல்லமை படைத்த விநாயக பெருமானை தஞ்சமடைய வேண்டும் என சொன்னார். தவத்திற்கு தேவையான விநாயக மந்திரங்களை சொல்லி அனுப்பினார். அவந்தி நகருக்கு அருகில் இருந்த கானகம் சென்று தன் தவத்தை தொடங்கினான் அங்காரகன். தவத்தை மெச்சிய விநாயக பெருமான் மாசி மாதம் சதுர்த்தி திதி என்று அங்காரகனுக்கு தரிசனமானார். என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டார். என்னை எல்லோரும் மங்களன் என்று அழைக்க வேண்டும். தேவலோகத்தில் உம் திருவடி சேவை செய்து அமிர்தம் பருகி அங்கேயே அமர வேண்டும். நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்த இந்த சதுர்த்தி நாளில் உம்மை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆகட்டும் என்று வரத்தை கொடுத்து சங்கடகர சதுர்த்தி என்று என்னை தேடி வரும் அனைவரின் சங்கடங்களையும் தீர்த்து வைப்பேன் என்று உறுதி கொடுத்து மறைந்தார். அந்த அங்காரகன் தான் செவ்வாய் கிரகம். அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து வீட்டு வாசலை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மாவிலை தோரணம் கட்டி முற்றத்தில் மாக்கோலமிட்டு பூஜை அறைக்கு சென்று சாமி படங்களை துடைத்து சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து அகல்விளக்கேற்றி தீபதூப ஆராதனை காட்டி விநாயகர் மந்திரங்களை உச்சரித்து கொய்யாக்கனி விளாம்பழம் நெய்வேத்தியமாக படைத்து விநாயகருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நிறைவு செய்யலாம். நன்றி.